ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படவில்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அது எல்லாமே சரியாக இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நான் ஏற்கனவே அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது புக் வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடிய என்னென்ன ஷேர்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்சது தான் பாதல் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து டை ஸ்டஃப் இதுதான் பண்ணுறாங்க. அந்த டைஸ் அது சம்மந்தமான கெமிக்கல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குது? பேசிக் கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. பேசிக் கெமிக்கல்ஸ் இருக்குது, டை இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்குது, டை ஸ்டஃப்ஸ் இருக்குது. இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது. இது போக இன்னும் கொஞ்சம் சல்ஃப்ரிக் ஆக்சைடுன்னு இந்த மாதிரிலாம் புரியாத நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த டையிங்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் எண்ட் யூசர்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது தான் இவங்கள மாதிரியான சப்ளையர்ஸோட கம்பெனிஸும் டெவலப் ஆகும். ஸோ இப்போ இந்த டையின்னொன்னே நமக்கு வரணும், எங்கெங்கெல்லாம் கலர் டாமினன்ட் பண்ணுதோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இதுக்கு எல்லாம் இவங்களுக்கு வந்து எண்ட் யூசர்ஸாக உள்ள வராங்க. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும்போது எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு இதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட், எவர்கிரீன் மார்க்கெட்டு. ஒரு பக்கம் நமக்கு வந்து அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் இதெல்லாம் தான் வருமே தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துணி வாங்கிக்கிட்டே தான் இருப்போம், அதில் போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி லெதர்லாம் வந்து ஃபேஷன் ப்ராடக்ட் ஆகி போயிடுச்சு. டெக்ஸ்டைலும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இருந்தால் கூட இது வந்து பேசிக் நீட்ஸுக்குள்ளேயும் வந்துடும். ஆனால் லெதர் வந்து நமக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளே வரும். ஸோ இப்போ அந்த ப்ரீமியம் கிளாஸ், மிட் ப்ரீமியம், எபோவ் ப்ரீமியம் கிளாஸ், எபோவ் மிடில் கிளாஸஸ்லாம் அப்கிரேட் ஆகும்போதும் ப்ரீமியம் கிளாஸ் பீப்புளும் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸும் இருக்கும்போது பார்த்தோம்னா லெதர்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பற்றியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எப்போ வாங்கணுங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த மார்க்கெட் டர்ன் ஆகும்போது வாங்கினா போதும். அது சம்பந்தமான அலசலை நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி டிடர்ஜென்ட்ஸும் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக காலியாகிட்டே இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு எவர்கிரீன் மார்க்கெட் தான். இது நல்லா இருக்கும். இப்போ இவங்களுடைய ரெவென்யூ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம அதை தனியாக அனலைஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் மிச்சது எல்லாமே நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். இவங்களுக்கு சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. சப்சிடரி கம்பெனிஸ்னால் இவங்களுக்கு கீழே நிறைய 4-5 கம்பெனி இருக்குன்னா 6 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. அந்த 6ல் வந்து வரிசையாக எஸ்பிஎஸ் ப்ராசஸஸ் பிரைவேட் லிமிடெட், மேனுஃபேக்சரர்ஸ், ஹெச் ஆசிட், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிற இவங்கெல்லாம் சப்சிடரிஸ் கம்பெனிஸ். இந்த சப்சிடரி கம்பெனிஸை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஹோல்டிங் வந்து அந்த கம்பெனிஸில் இருக்கும். அப்போ அந்த கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஒரு அதுக்கு உண்டான ரெவின்யூ, தட் இஸ் வந்து டிவிடெண்டோ ஷேரோ ப்ராஃபிட் ஷேரோ வந்து இந்த கம்பெனிக்கு கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, புக் வேல்யூவை காட்டிலும் கம்மியாக போய்கிட்டு இருக்கிறான். புக் வேல்யூ ரூ. 85. ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து 5% இறங்கினதுக்கு பிறகு ரூ. 78.80 போய்கிட்டு இருக்கிறான். அப்போ 0.92 தான் இருக்கிறான். இவன் வந்து அப்போ நம்ம வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மாதிரி இவங்க இருக்கிறாங்க. பேசிக் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது.
ஸோ, அப்ப இந்த மாதிரியான கம்பெனி, இதோட ஹை வேல்யூ வந்து 94 வந்துட்டு, லோ வேல்யூ வந்து 55க்கு வந்திருக்கிறான். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு இறங்க போறாங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 55 உடைச்சு கீழ இறங்குறானா, இல்ல இந்த 55க்கு முன்னாடி கொஞ்சம் தொல ரிட்டர்ன் ஆகுறானான்னு பார்ப்போம். இவனோட இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது, நமக்கு ஓரளவுக்கு புரிய வரும். இத வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு, இத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்லா வரும். நம்ம அந்த அனாலிசிஸ பார்ப்போம். என்னதான் பாஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது? நம்ம இத எப்படி பிளான் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனிய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாது. அதனால நான் என்ன பண்ணேன், அவைங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவன் பூஸ்டிங் இருக்கட்டும். நம்ம நேரடியா நம்ம வந்து சில விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனிய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு 600 பிளஸ் கஸ்டமர் இருக்குன்றான். 200 பிளஸ் ப்ராடக்ட் இருக்குன்ட்டா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இவன் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 10க்கு மேல இருக்குன்னு போட்டிருக்கிறான். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து 70 பிளஸ் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இருக்காங்க. அது போக வந்து ஆர்&டி ஃபெசிலிட்டி வேற 3 வச்சிருக்கிறான். டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் 20% வச்சிருக்கிறான். இது ஓரளவுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் தான். குளோபல் மார்க்கெட் ஷேர் வந்து 6% ஓவராலா நம்ம பார்க்கும்போது, அப்ப இவனுக்குன்னு குளோபல் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அத நம்ம வந்து பார்க்கணும். அதுலயும் வந்து 3% வந்து டை ஸ்டஃப்க்கு வச்சிருக்கிறாங்க குளோபல்ல. டை இன்டர்மீடியேட்டர்ஸ்க்கு வந்து இவனுடைய கெப்பாசிட்டி வந்து 33,000 மெட்ரிக் டன் பெர் ஆனம். அப்ப இத பூரா வித்து தீர்த்தே ஆகணும். டை ஸ்டஃப் இது வந்து பிரீமியம் ப்ராடக்ட். 45,000 மெட்ரிக் டன் பெர் ஆனம் இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இவன் புரொடியூஸ் பண்றத வித்து தான் தீரணும். புரொடியூஸ் பண்ணாம விட்டான்னா லேபருக்கு சம்பளம் குடுக்க முடியாது. பேசிக் கெமிக்கல்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 2,26,000 மெட்ரிக் டன் இருக்கு. இதுதான் டாடா கெமிக்கல்ஸ்க்கு வந்து டஃப் குடுக்கும். இந்த இந்த பார்ட் தான் டாடா கெமிக்கல்ஸ்க்கு டஃப் குடுக்கும். நம்ம வந்து அது மாரி இருக்கு. ஸோ, அப்ப இந்த மாதிரி வந்து இவன் 30 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கிறான்னு குடுத்துருக்கிறான். ஸோ, அப்ப இதெல்லாம் அவனுக்கு ஆடட் அட்வான்டேஜஸ். மேக் இன் இண்டியால இந்தியால புரொடியூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அனுப்புறான்னு பார்ப்போமே. நார்த் அமெரிக்கா 11% அவன் இவனோட சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. சவுத் அமெரிக்கால வந்து 7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆக மொத்தம் அமெரிக்கா கண்டத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 18% இவனோடது கான்ட்ரிபியூட் பண்ணுது. யூரோப்ல 29% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏசியால 53% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதெல்லாம் வந்து பிரேக்கப், எக்ஸ்போர்ட் பிரேக்கப்க்கு. ரெவென்யூ பிரேக்கப்லாம் நம்ம அங்க பார்த்துக்குவோம். ஸோ, இப்ப இவன் வந்து இந்தியால மாத்திரம் இல்ல, நம்ம ஏசியால 53% பண்ணாலும், பாக்கி 47% தூக்கி அங்க போடுற நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றாய்ங்க. இவைங்க வந்து என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்றாய்ங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எந்த ஒரு இதையும் கம்பெனிய பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நேரா நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்டும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு போயிரலாம். ஆனா, புது கம்பெனிய பார்க்கும்போது, இந்த கம்பெனிய நம்ம புரிதல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்த இடத்துல வந்து என்னென்ன பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு, லெஸ் ஆயிருக்குன்னு ஷார்ட்டா பார்த்தா போதும். இப்பதான் நம்ம இந்த கம்பெனிய ஃபர்ஸ்ட்டு படிக்கிறதுனால, நான் என்ன மெசேஜ வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணேனோ, அத நான் அப்படியே உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா தான் எனக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ, இப்ப இந்த சேர்மன் வந்து என்ன பண்றாப்ல, மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாப்ல. பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி வந்து மெகா ட்ரெண்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த இடத்துல மெகா ட்ரெண்டுன்னு நம்ம குறிப்பிடுறது, ட்ரெண்ட் எப்போதுமே ஃபேட் ட்ரெண்ட், ட்ரெண்ட் மெகா ட்ரெண்டுன்னு வரும். ஸோ, அப்ப குரோத்துக்குள்ள போகும். பேண்டமிக் முடிஞ்ச உடனே ஒரு மெகா ட்ரெண்டுக்கு வந்துட்டு, இப்போ ஒரு சைட்வேஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல இவங்க வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிச்சு. இப்ப வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுதுங்கிறாய்ங்க. ஆனா குளோபல் பிரெடிக்ஷன்ஸ் வேற, இவங்களோட இது வேற. நம்ம குளோபல் பிரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். அத வச்சு தான் நம்ம மார்க்கெட்ல நம்ம ப்ளே பண்ணணும். பட் கம்பெனிய நம்ம புரிஞ்சுக்குவோம். நாளைக்கு வந்து அ இதுவே மாறுது, ட்ரெண்டே மாறுதுன்னா, இந்த கம்பெனி கேப்பபிளா இருந்ததுன்னா, நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல. நமக்கு ஒரு 2 மடங்கு, 3 மடங்கு நம்மளுடைய முதலீடு பெருசாச்சுன்னா, நல்லது தானே! ஸோ, இப்ப இதெல்லாம் வந்திருக்கு. என்னென்னலாம் இவங்க குரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியா வந்து இவங்க என்ன சொல்றாய்ங்க, டைஸ்டஃப்ப வந்து எக்ஸ்பான்ஷன் குடுத்துருக்கிறாய்ங்க. 18,000 மெட்ரிக் டன் வந்து
ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து 18,000 மெட்ரிக் டன் வந்து எக்ஸ்பான்ஷன் குடுத்துருக்காய்ங்க. இதோட இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னா, 30லேருந்து 35% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு குடுத்துருக்கான். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 இதுல வந்து இந்த இடத்துல ஒரு டிவிஷன்ஸ் டிசிசிஏன்னு ஒரு டிவிஷன் போட்டிருக்கிறான். இவன் வந்து என்ன பண்றான்னாக்க, ட்ரியான் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வந்து அமால்கமேஷன்னா 2த்தையும் ஒண்ணா சேர்க்கிறது. வாங்குறது அக்வயர்டு, அமால்கமேஷன் கிட்டத்தட்ட 2ம் ஒரே மீனிங்ல தான் இருக்கும். ஸோ, அப்ப 100% வந்து ட்ரியான் கெமிக்கல்ஸ்ங்கிறத அக்வயர் பண்றான். இது இந்த ஸ்ட்ராட்டஜில வரும்போது அக்வைசேஷன், அமால்கமேஷன், அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காம்படிஷன குறைக்கும். ஸோ, அப்ப இதுக்கு உண்டான கஸ்டமரும் இப்ப இதுக்குள்ள வந்துரும். அப்ப இந்த கம்பெனியோட ரெவென்யூ நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ரெவென்யூ, கஸ்டமர் பேஸ் எல்லாமே கூடும். இது 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த பிளான்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறான். இது வந்து எதுக்காக? சல்ஃபோன் இந்த 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 கெமிக்கல்ஸ் இவங்களோட ஒரு கெமிக்கல்ஸுக்கு உண்டான பிளான்ட்ட வந்து 6,000 மெட்ரிக் டன் பெர் ஆனம்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறான். இப்ப போன வருஷம் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறான். அதனால ஓரளவுக்கு வந்து இன்கம் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4 டர்க்கிஷ் என்டைட்டி அதாவது வந்து ஃபாரின் கம்பெனி ஒண்ணு 80% ஸ்டேக்க வந்து வாங்கி வச்சிருக்கிறான். எதுக்காக? அங்கே வந்து அந்த கம்பெனியோட பிராண்ட்ல இவன் சேல்ஸ் பண்ணலாங்கிற ஒரு யுக்தியில தான். ஸோ, அதனால வந்து என்ன ஆகுறது, அ யூரோப்பியன் மார்க்கெட்டு துருக்கி இந்த மாரியான யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்குலாம் வந்து இது ஈஸியா இன்னும் கொஞ்சம் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் குடுக்குங்கிறது அவனோட இது. நம்ம அடுத்தடுத்த வருஷம், குவார்ட்டர் அடுத்தடுத்த வருஷத்துக்கு உண்டான ரிசல்ட்ல இதெல்லாம் வெளிச்சு ப வந்து தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5 மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கிறான், ஓப்பன் மல்டிபிள் வேர்ஹவுஸ். முதல்ல ஸ்டோரேஜ எல்லா இடத்துலயும் பரவலா கொண்டு போய் வச்சுடுறான். ஸோ, இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ஸ வந்து ஈஸியா கொண்டு போறான். ஸ்ட்ராட்டஜி 6 இது வந்து ஒரு ஆப்டிமம் யுட்டிலைசேஷன் ஆஃப் இது வந்து ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கிறான். அந்த கெமிக்கல்ஸுக்கு உண்டானதுல வந்து 36 மெட்ரிக் டன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அந்த யூனிட் நம்பர் 7ல இருந்து. ஸோ, இப்ப இது வந்து ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் 2த்தையுமே இன்கிரீஸ் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி 7 என்ன பண்றான், கோஜென் பவர் பிளான்ட். இதோட சேர்த்து இவன் வந்து ஏதோ ஒரு பவர் பிளான்ட்ட வந்து போட்டு வச்சிருக்கிறான். இவனுக்கு தேவையானது 5 மெகாவாட். அதனால இவனுக்கு ஒரு காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. எதுக்கு? இவங்க வந்து கமர்ஷியல் கரண்ட்ன்னு ரூ. 8 ரூ. 10 வாங்குறது வந்து இவனுக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,00,00,000 கிட்டக்க சேவ் ஆச்சுனாலும் அது ப்ராஃபிட் தானே! அப்படித்தான் இவன் சொல்லியிருக்கிறதாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 8 நியூ லெவல் ஆஃப் குரோத். ஒரு சில இந்த கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் ஒண்ணு போட்டு, அந்த இடத்துல புதுசா வந்து ஏதோ ஒரு கம்பெனிய அக்விசிஷன் பண்ணியிருக்கிறான். இதனால வந்து இனிமே தான் இது வந்து ரெவென்யூவ வந்து இன்கிரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு. ஸோ, அப்ப இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு நீட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இருக்கக்கூடிய அவனுடைய ரெவென்யூ கூடும். இப்ப வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஏன்னாக்க, இத்தன விஷயத்த இத்தன ஸ்டேக்கையும் வாங்கி 2 கம்பெனி வந்து 3 கம்பெனி அக்விசிஷன் அண்ட் இத வந்து பண்ணியிருக்கிறான்னா, இப்ப அதுக்கு உண்டான காஸ்ட் செலவு பண்ணியிருப்பான்னா, இப்ப ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவனுக்கு மாறுமா? அப்படி மாறும்போது இது வந்து புக் வேல்யூக்கு வந்து கொஞ்சம் குறையும். அப்ப ப்ராஃபிட்ல இருந்து இது நெட் இன்கம், நெட் வொர்த் எல்லாமே குறையும். அப்படி வரும்போது நார்மலா கிராஃப வந்து பிரைஸ் கிராஃப வந்து ரீசெட் பண்ணிட்டு தான் எடுப்பாய்ங்க. ஸோ, அப்ப இது ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். நல்ல லட்டு மாரி இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து இவன் ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணும்போது, எல்லாமே இது வந்து திருப்பியும் பழைய ரேட்டுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் இந்த கம்பெனிய பத்தி நமக்கு ஓரளவுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த கம்பெனி பேர்ல நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏதோ ஒண்ணு ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்டா பிசினஸ குரோத் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொண்டு போறதுக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நேரடியா நம்ம ரெவென்யூக்குள்ள போவோம். ரெவென்யூக்குள்ள போகும்போது, இப்ப இந்த ரெவென்யூல 2023 ரெவென்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெறைய சில விஷயங்கள்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணிருவோம். முதல்ல வந்து ஸ்கோர் கார்ட் என்ன சொல்றான், ரெட் ஃபிளாக் சொல்லிடுறான்.
நம்ம டெப்ட் இருக்கு, இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இவ்ளோ கம்பெனி அக்விசிஷன் பண்ணியிருக்கிறான்னா, கடன் கொஞ்சம் கூடத்தான் செஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்த்துருவோம். ரெட் ஃபிளாக் லோ, என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜ். நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறான், இப்பல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாது. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. இனிமே தான் நம்ம அதையும் அசஸ் பண்ணணும். குரோத் வந்து லோவா இருக்கு. வேல்யூவேஷன் இப்பவே ஹையா இருக்குன்னு அவன் போட்டிருக்கிறான். இத்தனைக்கும் புக் வேல்யூ காட்டிலும் கம்மியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. புக் வேல்யூ காட்டிலும் கம்மியா இருக்கும்போதே வேல்யூவேஷன் ஹையா இருக்குன்னு போட்டான் அப்படின்னு சொன்னாலே, அங்கே வந்து ப்ராஃபிட், ரெவென்யூலலாம் ஹிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இந்த கம்பெனி வந்து ரூ. 78.85 இருக்கு. புக் வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ரூ. 83 ரூ. 84 இருக்கு. புக் வேல்யூ ரூ. 85 இருக்கு. ஸோ, இப்ப இது வந்து ஓரளவுக்கு ஹை ரிஸ்க் கம்பெனின்னு தான் போட்டிருக்கிறான். நமக்கு இங்க ரேட்டிங்ஸ் வந்து ஹை ரிஸ்க் கம்பெனி தான். ஸ்மால் கேப், ஹை ரிஸ்க் கம்பெனி. ஸ்மால் கேப், ஹை ரிஸ்க் கம்பெனி. புரோக்கர்ஸோட இது வந்து ஃபோர்காஸ்ட் வந்து அனாலிசிஸ்ட் ஹேவ் சஜெஸ்ட் த இன் இது வந்து 100% வந்து அனாலிசிஸ்ட்ல இத சஜஷன் பண்றாங்க. நம்ம உடனே அவிங்கலாம் சஜஷன் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம ஒண்ணும் தப்பி விழுந்து வாங்க வேண்டாம். நம்ம பொறுமையா பார்த்து வாங்குவோம். அப்படி வாங்கும்போது, ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து போன வருஷம் நெறைய வச்சுட்டு, இந்த வருஷம் பாருங்க அம்புட்டையும் வித்து தீர்த்திருக்கிறான். அதனால அவன் வித்து தீர்க்க ஆரம்பிச்ச உடனே, மார்க்கெட்ல அதோட பிரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இறங்கி ரீசெட் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆனா போதும். சரி, இவனோடது வந்து 57% புரமோட்டர்ஸ் ஹோல்டிங். அது எல்லாமே அன்பிளெட்ஜ்டு. ஸோ, இப்ப புரமோட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனி பேர்ல நல்ல நம்பிக்கையா இருக்கிறாங்க. நம்மளும் அந்த நம்பிக்கைய வைப்போம். இப்ப ஃபினான்ஷியல்ஸ பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல்ஸ்ல 2023ஓட ரிசல்ட்ட நம்ம முதல்ல பார்த்துருவோம். அப்புறமா அப்சர்வேஷன்ஸ பார்ப்போம். 2023ல வந்து ரூ. 1585 கோடி ரெவென்யூ எடுத்திருக்கிறான். இது போன தடவைய காட்டிலும் 500 கோடி கம்மி. 2022ல என்ன பண்ணியிருக்கிறான்? 2072 தான் எடுத்திருக்கிறான். இது போன தடவைய காட்டிலும் ரூ. 500 கோடி, ரூ. 400 கோடி ரூவாய்க்கு மேல ரூ. 500 கோடி ரூவாயே கம்மியா இருக்கு. எபிடாவும் பார்த்தோம்னா, 2022ல வந்து 218 எடுத்திருக்கிறான். இப்ப 144 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 70 கோடி எபிடாவுமே கம்மியா இருக்கு. நெட் இன்கம் பாருங்க. போன வருஷம் வந்து 104 கோடி ரூவா நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். இந்த வருஷம் 38 கோடி ரூவா தான் எடுத்திருக்கிறான். சரி, அப்ப டிடிஎம் என்ன பண்ணுது? அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் வந்து 10 பைசா குடுத்திருக்கிறான். போன வருஷம் கூட 80 பைசா குடுத்திருக்கிறான். அதுக்கு முந்தான வருஷமும் 80 பைசா குடுத்திருக்கிறான். இப்ப வந்து எல்லாமே கம்மியாயிட்டதுனால 10 பைசா குடுத்திருக்கிறான். டிடிஎம் என்ன சொல்லுது? ரூ. 1393 கோடி ரூவா எடுத்தாலே போதும். அப்ப இவன் இன்னும் ஒரு ரூ. 100 கோடி ரூவா கம்மியா எடுத்தா கூட டிடிஎம் மேனேஜ் ஆயிருது. ஆனா ரூ. 100 கோடி ரூவா கம்மியா எடுத்தாக்க இன்னும் ஷேர் வேல்யூ கீழ இறங்கிரும். அதனால இவன் வந்து இந்த 1500 கோடி, 1600 கோடிக்கு மேல தான் போகணும். எபிடா வந்து 117 கோடி இருந்தா போதும்னு சொல்றான். அப்படியெல்லாம் இந்த டிடிஎம்ம மாத்திரம் மேட்ச் பண்ணான்னாக்க, ஏற்கனவே இருந்த அச்சீவ் பண்ணத காட்டிலும் கம்மியா இப்ப இருக்கும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு போட்டு இத கீழ இறக்கி விட்டுருவாய்ங்க. ஸோ, அப்ப இதெல்லாம் இருந்தா கூட, இவன் போன தடவைய காட்டிலும் கொஞ்சம் கூட எடுத்தா கூட ஷேர் வந்து பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் நம்ம சொன்ன மாரி நெட் இன்கம் ரூ. 38 கோடி. ஆனா டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 8.68 இருந்தா போதும்னு சொல்றான். என்ன ரூ. 30 கோடி மைனஸ் ஆனாச்சு, ரூ. 30 கோடி கம்மியா எடுத்தா கூட போதும்னு சொல்றான். அப்படி நம்ம எடுத்தோம்னாக்கா, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூவ இன்னும் அடிமாட்டு விலைக்கு இறக்கி விட்டுருவாய்ங்க. அதனால இத காட்டிலும் கூட தான் எடுக்கணும். நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ல என்ன சொல்றாய்ங்கன்னு பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இவன் வந்து என்ன பண்றான்? கிட்டத்தட்ட ரூ. 670 கோடி வந்துருச்சு. இப்பவே. அதாவது டிடிஎம் ரூ. 1500 கோடி ரூவாய்க்கு டிடிஎம் வந்து ரூ. 1500 கோடி கிட்ட 1300 கோடி கிட்டக்க இருக்கு. இந்த 1300 கோடிக்கு இப்பவே 50% ரீச் பண்ணிட்டான். ஸோ, அப்ப டிடிஎம்ம கவர் பண்ணிருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்குவோமே. இவன் வந்து இங்க ரூ. 114 கோடி தான் எபிட்டா குடுத்திருந்தான். எபிடா வந்து 114 கோடி 117 கோடி ரூவாய்க்கு குடுத்திருக்கிறான். இப்ப இந்த 117 கோடி ரூவாய அச்சீவ் பண்ணுவானான்னாக்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 60 கோடி வந்திருக்கு இல்லையா? கஷ்டம் இல்ல. 160 கோடி ரூவாய் கிட்டக்க வந்திருக்கு. 60 கோடி ரூவாய் கிட்டக்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 120 கோடி ரூவா கூடவே கூட 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதே புரொபோர்ஷனேட்டா இந்த 60 அடுத்த 2 குவார்ட்டருக்கு எடுக்குறான்ங்கிற பட்சத்துல. அதே மாரி நெட் இன்கம் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். இப்போ வந்து 8 கோடி தான் டிடிஎம்.
ஆனா நெட் இன்கம் இங்கேயே வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 3,00,00,000 ரூபாய்க்கு மேல எடுத்திருக்கிறான். 3,50,00,000 ரூபாய் எடுத்திருக்கிறான். அப்ப அந்த நெட் இன்கம் 8,00,00,000 ரூபாயும் கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப இவன் இந்த 2 குவார்ட்டர வச்சு அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதெல்லாம் டிடிஎம்ம கவர் பண்ணிருவான். அதுக்கு மேல கொஞ்சம் கவர் பண்ணான்னா நல்லா இருக்கும்னு பார்த்துக்கலாம். இந்த மாரி 3 கம்பெனி, 4 கம்பெனி எல்லாம் அக்வயர் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்ல, அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து நிச்சயமா அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். மைனஸ்ல தான் இருக்கும். என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்படி அக்வயர் பண்ணியிருந்தா கூட, கேஷ் ஃப்ளோ வந்து மேல பூரா பிளஸ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ மாத்திரம் தான் மைனஸ்ல இருக்கு. ஸோ நெட் கிளாஷ் இது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல இருக்கு. மிச்சது எல்லாமே வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப இவனுக்கு கேஷ் கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப போன வருஷம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். மைனஸ்ல இருந்திருக்கு பாருங்க. நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ -2, அதே மாரி வொர்க்கிங் கேப்பிட்டல் மைனஸ், எக்ஸ்பெண்டிச்சர் மாத்திரம் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாத்திரம் பிளஸ்ல இருந்திருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து -172ல இருக்கு. ஸோ, அப்ப அதிலிருந்து கிட்டத்தட்ட ரூ. 120 120 கோடி ரூபா குறைச்சிருக்கிறான். அப்ப அந்த ரூ. 120 கோடி ரூபா பிளஸ் வந்திருக்கு. இப்ப அடுத்த தடவ இது பிளஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அனாலிசிஸ், இந்த புரிதல்லாம் நம்ம கரெக்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, அது கீழ இறங்கும்போது, நம்ம வாங்கி போடலாமா, வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு, நம்ம வந்து என்டர் ஆகலாம், வேண்டாங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு, நம்ம பாட்டு பிசினஸ தொடரலாம். சரி, பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது, இது வந்து டெப்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறான். அ ஹ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ காட்டிலும். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ காட்டிலும் கரண்ட் ரேஷியோ கூ கம்மியா தான் இருக்குன்னு போட்டிருக்கிறான். ஸோ, அப்ப கரண்ட் ரேஷியோங்கிறது இம்மீடியட்டா கரண்ட் அசெட் வெர்சஸ் கரண்ட் லைபிலிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஸோ, அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து நான் கரண்ட்ட பார்ப்போம். ஏன்னா, இதுக்கும் வந்து மேட்ச் ஆயிடுது. கரண்ட் அசெட் ரூ. 850 கோடி இருக்கு. கரண்ட் லைபிலிட்டி ரூ. 600 கோடி இருக்கு. அதனால அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிருச்சு. நான் கரண்ட் அசெட் வந்து பார்த்தோம்னா, ரூ. 1,269 கோடி இருக்கு. நான் கரண்ட் லைபிலிட்டி 429 கோடி இருக்கு. ஸோ, அப்ப 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் அப்படின்னு சொன்னா 30% இதுவும் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால கடனும் கட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் அவன் வந்து அக்வைசிஷன்லாம் போட்டு, புதுசாலாம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணி, அப்படியும் வந்து கடன் வந்து கட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஃபண்ட் மேனேஜ்மென்ட் இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம ஏற்புடையதா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய கடன் மேனேஜ்மென்ட்டும் ஏற்புடையதா இருக்கு. சூப்பர் பெர்ஃபார்மர்ன்னு நான் சொல்லல. ஏற்புடையதா இருக்கு. ஃபினான்ஸ் வந்து நமக்கு சரியா வரல. இந்த இடத்துல தான் நம்ம நண்பர்களே, நம்ம இந்த இடத்துல தான் நம்மளுடைய அப்சர்வேஷன புட் அப் பண்றோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்னா திருப்பி திருப்பி பார்க்க வேண்டாம். நேரா நம்ம இதுக்குள்ள போயிருவோம். இதுக்குள்ள போயிட்டு, இப்ப புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட எடுப்போம். புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இவைங்க தான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2012லேருந்து குடுத்துருக்கிறாய்ங்க. இந்த 2012 வரைக்கும் 12லேருந்து 13 வரைக்கும் மைனஸ்ல இருந்திருக்கு. 2017லேருந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 47 கோடி புராஃபிட் எடுத்து, புராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் நம்ம நெட் புராஃபிட்டே பார்ப்போம். 2000 இதுவும் இந்த கரெக்ட்டா இருக்கு. இங்க பாருங்களேன் 2012ல வந்து -30, 2013ல -23, 2014ல 30, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகி 5 வருஷம் அப்படியே இன்கிரீஸ் ஆகுது பாருங்க. 5 வருஷம் பீக்குக்கு இன்கிரீஸ் ஆன உடனே, அடுத்து 4 வருஷம் இறங்கியிருக்கு. அப்ப இவனுடைய பிசினஸ் சைக்கிள நம்ம எப்படி பண்றோம்னா, 5 வருஷம் இறங்குது, 5 வருஷம் ஏறுது. 5 வருஷம் இறங்கினதுக்கான டேட்டா நம்மகிட்ட இல்ல. நம்ம வந்து 2014னா 2009லேருந்து எடுக்கணும். 5 வருஷம் இறங்கினதுக்கான டேட்டா நம்மகிட்ட இல்ல. ஆனா, 5 வருஷம் ஏறுனதுக்கான டேட்டா இருக்கு. அதிலிருந்து 4 வருஷம் அவன் இறங்கினதுக்கான டேட்டா இருக்கு. அப்ப 5வது வருஷம் இவன் இறங்குறானா, இல்லாட்டி 5வது வருஷம் இத காட்டிலும் பிளஸ் பண்றானான்னு பார்ப்போம். இந்த ரூ. 38 கோடி காட்டிலும் கொஞ்சம் கூட எடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், இதே மாரி 5 வருஷம் அவன் மேல ஏறுவான். அப்ப இந்த கம்பெனிய நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ போட்டு வச்சுட்டு, எப்ப இறங்குறானோ அப்ப நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வரலாம். இது ரொம்ப நல்லா இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து 5 வருஷத்துக்கு கன்டினியூஸா மேல ஏறுறதுக்குன்னா, அப்படியே ஷேர் பிரைஸும் கொஞ்சம் கொஞ்சமா டபுள் ஆகிட்டே இருக்குமா? ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து 5வது வருஷம் வந்த உடனே, இதுக்கு மேல அவன் சேல்ஸ பூஸ்ட் பண்ணுவானா, மாட்டானான்னு இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய பார்த்துக்கிட்டு, நம்ம பாட்டு டபக்குன்னு வெளியில வரணும்னா வெளியில வந்துரலாம்.
ஸோ, அப்ப இது என்னுடைய இந்த இடத்துல வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ, அப்ப 5 வருஷம் மேல ஏறுறான். இப்ப 4 வருஷம் கீழ இறங்கிட்டான். ஏற்கனவே எத்தன வருஷம் கீழ இறங்கினாங்கிறதுக்கான டேட்டா நம்மகிட்ட இல்ல. இப்ப 4 வருஷம் இறங்கிட்டான். அடுத்த வருஷம் இப்போ வரக்கூடிய மார்ச் மாசத்தோடைய ஃபிகர நம்ம பார்ப்போம். எப்படி இருக்குன்னு. இத நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு, மார்ச் மாசத்தோட டேட்டாவ நம்ம பார்ப்போம். அவன் என்ன இங்க டேட்டா பார்க்குறது? நம்மளே வந்து குவார்ட்டர்லில பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ, அப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 8,00,00,000 10,00,00,000க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து மேல ஏறுவான்னு நம்ம இந்த டேட்டாலேருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். புரியுது இல்லைங்களா? நான் சொல்லல. நான் நம்பிக்கை வைக்கிறேங்கிறதெல்லாம் இல்ல. இந்த டேட்டாலேருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். நம்ம வாட்ச் பண்ணிட்டு, இந்த சமயத்தில அந்த ரூ. 55 தாண்டி அந்த ரூ. 60 ஒட்டி வந்து, திருப்பி ரூ. 55 உடைக்காம திரும்புனான்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படின்னு நம்ம வந்து இந்த டேட்டாவ வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ, அப்ப இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதிலயும் வந்து பாருங்க, நம்ம 2019லலாம் சர்ச் பண்ணல. 2023ல சர்ச் பண்றோம். அப்ப 2024ல இந்த கம்பெனி லோ ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2025லேருந்து ஏன் மேல ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா 2025லேருந்து மார்க்கெட்டே கீழ இறங்கிருச்சுன்னா, இவனும் கீழ இறங்கி நிப்பானா? நம்ம வந்து அந்த இடத்துல சூதானமா உடனே வந்து கண்ண மூடிக்கிட்டு என்ட்ரி எல்லாம் எடுக்கக்கூடாது. சூதானமா மார்க்கெட் என்ன பண்றான்? இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். சரி. எனிவே நண்பர்களே, இந்த கம்பெனியோட டேட்டாவ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இத இப்ப நம்ம பார்த்தது வந்து, அடுத்த 5 வருஷத்துக்கு இவன் மேல ஏறுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்ம இவன எடுத்து போட்டு ஒரு ஏதோ 10,000மோ, 20,000மோ, 1,00,000மோ அவங்கவங்க சக்திக்கு ஏத்த மாரி போட்டு, நல்ல ப்ராஃபிட் எடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம்னா நல்லா இருக்கணும். இந்த எல்லாருக்குமே நல்லது தானே! நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம்னா, எல்லாருக்குமே நல்லது தானே! நமக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன யாரு பேர்லயும் நம்ம பொறாமப்பட வேண்டாம். நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க பூரா சந்தோஷமா இருந்தா, நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கம்பெனிய உட்கார்ந்து இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணிட்டு, நான் இத வந்து போஸ்ட் பண்றேன். அதனால வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கங்க. வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு, நான் அது டர்ன் ஆகும்போது வாங்கிக்கலாம். இப்ப இதோடைய டெக்னிக்கல்ஸ பார்த்துருவோம். என்னதான் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் நிஃப்டிய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பாதல். இது பேரு பாதல் கெமிக்கல்ஸ். நம்ம வந்து 1 இயர் டேட்டாவ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சென்சேஷனல் எஃபெக்ட்டுகளலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இப்ப வந்து பார்த்தோம்னாக்க, மீன் மண்ட வரைஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த மீன் மண்டைய உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், 21 ரூவாய்க்கு வருவானான்னாக்க, அம் ஒ வருஷக்கணக்குலன்னு வரும்போது வரலாம். ஆனா, இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இத நம்ம வந்து எப்படி பண்ணணும்னாக்க, கீழருந்து எடுத்து மேல நம்ம ட்ரெண்டுக்கு போட்டுக்குவோம். இத நம்ம வந்து ஹைட் பண்ணுவோம். இத ஹைட் பண்ணுவோம். ஆனுவல் சைட்ல வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டா இருக்கா? அதனால இத நம்ம ஹைட் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கீழருந்து ஒரு மேல அப்பு போயிட்டு, ஒரு கீழ இறங்கிட்டு, இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு, இது மேல பிளாஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி கீழ வந்து ரூ. 18க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இத நான் வந்து என்ன பண்றேன்னாக்க, ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிட்டு வருது அப்படின்னு நம்ம நம்பினோம்னா, இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ போட்டு வச்சுக்குவோம். ப்ரொஜெக்ஷன்ஸ் வேற, நம்ம வந்து சஜஷன்ஸ் வேற. இது ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நம்ம போடுறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ போட்டு வச்சிருக்கிறோம். போட்டு வச்சிருந்தோம்னாக்க, இவன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹைய உடைக்கணும். அதான லாஜிக்கு. இது ஏன் இங்க வரல? லோ வந்து எவ்வளோ இருக்கு? ரூ. 4.95. ஒரு செகண்ட் அது அந்த கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதுவே கோஆர்டினேட் குடுத்துரலாமே. ரூ. 4.95. 4.95. இப்போ போட்டோம்னாக்க, நமக்கு வந்து ஹை வந்து 193. ஹையும் கோஆர்டினேட் பண்ணி விட்டுருவோம். 193 93.75.
போட்டோம்னா சரியாயிருச்சு. இப்ப நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டோம். இப்ப இது ஒரு ட்ரெண்டா வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இப்ப இந்த ட்ரெண்ட வந்து இப்படி வரையணும். இது 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 ஏன் வருது? இப்ப இந்த இடத்துல நான் வந்து லோ வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இப்ப நம்ம வந்து இந்த 1 இயர நம்ம வந்து செக் பண்ணுவோம். இந்த 1 இயர செக் பண்ணும்போது 1 இயர செக் பண்ணும்போது, இப்போ வந்து இவன் வந்து ஆல்ரெடி வந்து 193.75 எப்போ போயிருக்கிறான்னா, 2017 போயிருக்கிறான். இப்ப நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். 2017ல தான் இவன் வந்து ஹை வச்சிருக்கிறான். நெட் ப்ராஃபிட்ல. அதுக்கும் அடுத்து ஒரு தடவ வச்சிருக்கிறான். ரூ. 133 எப்பயிலேருந்து 4வது வருஷம் கொண்டு போய் ஹை வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் பூரா இறங்கிக்கிட்டு இருக்கிறான். நடுவுல வந்து ஒரே ஒரு இடத்துல 110 219 2019ல இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மாத்திரம் ஒரு ஹை வச்சிருக்கிறான். இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபேட் ட்ரெண்டுன்னு சொல்றது. இந்த ஃபேட் ட்ரெண்டுக்குள்ளலாம் எஃப்ஐஎஸ் போமாட்டாங்க. ஸோ, அப்ப அப்படியே இறங்கிட்டு வந்திருக்கிறான். ஸோ, இப்ப 2017ல பாருங்களேன், 100 33 ஹை வச்சு ₹1,00,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். ஸோ, அப்ப 2014லேருந்து இன்கிரீஸ் ஆயி 4 வருஷம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நம்ம 5 வருஷம் நம்ம சொன்னோம். 5 வருஷம் வரைக்கும் போயிருக்கு. பட் நான் வந்து 4 வருஷம் வரைக்கும் ஷேர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப டெக்னிக்கலா ஷேர் இன்கிரீஸ் ஆயிருக்கு 4 வருஷம். ஸோ, அப்ப 2017ல கொண்டு போயி ஹை வச்சிருக்கிறான் பாருங்க. ஹை வச்சுட்டு 2015லாம் அங்கேயே நின்னுகிட்டு 18லாம் அங்கேயே நின்னுகிட்டு, அதுக்கப்புறம் கீழ இறங்கிட்டு, திருப்பி அந்த 141 வரும்போது கொஞ்சமா மேல போயிட்டு, திருப்பி இந்த சைட்வேஸ்ல போயிட்டு கீழ இறங்கியிருக்கிறான். இப்ப அடுத்த தடவ 38க்கு வந்தான்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணு இத உடைச்சு வரட்டும், இல்லாட்டி கீழ இறங்கட்டும். ஏதோ ஒண்ணு வரட்டும். 38க்கு கீழ 8, 9 கோடி ரூவா தான் ப்ராஃபிட் வைக்கிறான்னா, ஒண்ணு இதோட இருக்கட்டும், இல்லாட்டி இத உடைச்சு கீழ இறங்கட்டும். எங்கிட்டு இறங்குனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், 4 வருஷம் ப்ராஃபிட்ட மாத்திரம் கூட குடுத்தான்னு வச்சுக்கங்களேன், இந்த 193 வந்து உடைச்சு, அவன் வந்து 223 போய் 340 வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தானே! நமக்கு எங்கிட்டு சுத்துனாலும் ப்ராஃபிட் தானே! அதனால நல்லா எங்க கீழ வந்து மீன் மண்டைய உடைக்கிறான், அங்க வாங்கினாலும் சரி, இல்ல நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்னு சொல்லிட்டு, லோல வந்து இந்த மாரி கீழ ஒண்ணு ரூ. 55 ரூ. 56 அந்த ரேஞ்சுக்குள்ள அதோட திரும்புறான்னா, அங்க என்ட்ரி எடுத்துக்கிட்டு, அதுக்கு கீழ இறங்கினான்னா ரூ. 19 ரூ. 20க்கு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு, நம்ம சூப்பரா பண்ணினோம்னு வச்சுக்கங்களேன், இவன் வந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா பிசினஸ் 4 வருஷம் அங்கிட்டிருந்து 4 கேண்டில்ல போறான். அப்ப அந்த 4 கேண்டில் வந்து ஏற்கனவே எடுத்த இந்த பிசினஸ் 133 எல்லாம் கடந்து போனான்னு வச்சுக்கங்களேன், இந்த 133 எல்லாம் கடந்து போனான்னு வச்சுக்கங்க, அசால்ட்டா வந்து ஒண்ணு அடுத்த தடவ ஒரு 200 அந்த 4 வருஷத்துல ஒரு ₹200 கோடி வரான்னு வச்சுக்குவோமே, இவன் வந்து இந்த இடத்துல இருந்து மேல ஏறுவான். ₹133 கோடி வரும்போதே இவன் இவ்ளோ தூரம் வந்திருக்கிறான்னா, எத்தன தடவ புக் வேல்யூ? 10 டைம்ஸ் புக் வேல்யூ கிட்டக்க 11 11 டைம் வந்து புக் வேல்யூ போயிட்டு தான் கீழ இறங்கியிருக்கிறான். ஸோ, அப்ப அடுத்த புக் வேல்யூ வரும்போது, அதே மாரி ஒரு 8 டைம், 10 டைம் போகட்டுமே! அப்படி போனான்னாக்க, இத காட்டிலும் கூட ஏதோ ஒரு அமௌண்ட் கூட வரும்ல. ஒரு இத காட்டிலும் ₹30 கூட 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 வரட்டும். இல்ல இந்த வேல்யூவே எனக்கு டபுள் ஆயி ரூ. 340 வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஸோ, அப்ப எங்க இருந்து கீழ வாங்கினாலும், இந்த கம்பெனிய நம்ம கணக்குல வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு ஒரு பார்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அடுத்தது குவார்ட்டர்ல நம்ம பார்க்கணும். இவன் ப்ராஃபிட் குடுக்குறான். இந்த டிடிஎம் வந்து பிரேக் அவுட் பண்ணி ப்ரீவியஸோட நெட் ப்ராஃபிட், ரெவென்யூ அ இதுல வந்து நம்ம வந்து எபிட்டா எல்லாத்தையும் கூட போடுறான். புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுற மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, டபக்குன்னு வந்து அக்குமுலேஷன் 2வது அக்குமுலேஷன் போட்டு, 3வது அக்குமுலேஷன் போட்டு, இந்த இடத்துல வந்த உடனே வாங்குறத நிப்பாட்டிறணும். ஏன்னா இதுக்கப்புறம் பூரா ஏறிக்கிட்டு இருப்பான். இந்த இடத்த உடைக்கிறது வரைக்கும் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த உடைச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் மேல போவான். அப்படி நம்ம வந்து இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம். இத வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கங்க. கீழ வரும்போது வாங்கிக்குவோம். இது எல்லாமே ப்ரீவியஸோட டேட்டாவ வச்சு தான் நம்ம அவனோட பிசினஸ்ல எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ட வச்சு பார்த்து தான், நம்ம இப்படியெல்லாம் நம்ம வந்து வாங்கலாம், போகலான்னு நம்ம யோசிக்கிறோம். நம்மளுடைய லக்கு அடுத்த 2024லேருந்து ஏற ஆரம்பிச்சு ரூ. 529 போச்சுன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 529 போச்சுன்னு வச்சுக்கங்களேன்.
நமக்கு சந்தோஷம் தானே! இங்க என்ன ரூ. 50க்கும், ரூ. 100க்கும் வாங்கி விட்டு 5 மடங்கு, 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எல்லாருமே சந்தோஷம் தானே! எல்லாம் நல்லா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். ப்ரொஜெக்ஷன போட்டு வச்சுக்குவோம். எந்த இடத்துல மேல அப் ட்ரெண்டுக்கு திரும்புறானோ வாங்கி வச்சுக்குவோம். எந்த இடத்துல டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புறானோ ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வருவோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கும். சரி, இப்ப அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்ம வந்து ஒன் டே கேண்டில போட்டு பார்த்துக்குவோம். ஒன் டே கேண்டில போட்டு பார்த்தோம்னா, ரொம்ப தெளிவா இருக்கு. அடிச்சு டவுன் ட்ரெண்ட் கீழ இறங்கி இவன் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு டே கேண்டில்ல இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல. டே கேண்டில்ல இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல. ஸோ, அப்ப அவன் ரூ. 78க்கு கீழ இறங்குறானான்னு பார்ப்போம். அப்படி கீழ இறங்குனான்னா 73. அத உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இங்க வரைக்கும் ஓடியாந்துரும். ரூ. 57 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத உடைச்சான்னா ரூ. 57யோ இல்ல அத ஒட்டியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதுறோம். இவன் உடைச்சு கீழ இறங்கினான்னா ரூ. 57க்கு வரும். உடைக்காம நான் அப் ட்ரெண்டுக்குள்ள போறேன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியே இது நாள் வரைக்கும் ஏறல. இனிமே தான் நாங்க ஏத்தப் போறோம்னு சொல்லி ஏத்துனான்னாக்க, இப்பவே ரூ. 200க்கு கூட போகட்டுமே! எல்லாம் நல்லது தானே! லாபம் எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே! அதனால அ வந்து என்ட்ரிய மாத்திரம் பார்த்து எடுத்துக்கங்க. இப்ப எடுத்தீங்கன்னா, கீழ இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணணும். இந்த இதுல ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் இருக்கும் பாருங்களேன்! நம்மளுடைய ட்ரேட் நம்ம வந்து இந்த 1 வீக்குக்கு போடுவோம். 1 மந்த்துக்கோ, 1 வீக்குக்கோ போடுவோம். இங்க பார்த்தீங்களா? மீன் மண்டையில் நம்ம போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த இந்த ட்ரெண்ட உடைக்கணும். இப்ப இவன் வந்து ஏறிப்புட்டு இதுவரைக்கும் வந்துப்புட்டு, இல்லாட்டி இதுவரைக்கும் வந்துட்டு திருப்பி இங்க கீழ இறங்கிட்டு இருப்பான். அதனால என்ட்ரி எடுத்தோம்னா கூட நீங்க வந்து இதுக்கு கீழ இறங்குச்சுன்னா, ஆவரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்குவோம். இல்லாட்டி இவன் மேல ஏறுறான்னு நம்ம வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல போக வேண்டாம். ஆனா, அதே சமயத்தில கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்னும் ஏறாம இருக்கிறதுனால, இவன் உடைச்சு மேல ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி நடக்குதோ, நீங்க வந்து ட்ரேட மாத்திரம் பார்த்து சுதானமா எடுத்துக்கங்க. இப்படி ஒரு கம்பெனி நான் அனலைஸ் பண்ணேன். அத நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சு, நம்ம இந்த ஷேரிங் வீடியோவ நம்ம போடுறோம். அதனால என்ட்ரிய மாத்திரம் பார்த்து எடுத்துக்கங்க. நம்ம சொன்ன மாரி ஃபிபனாசி ட்ரெண்ட மாத்திரம் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. நான் டார்கெட்ட சொல்லி சட்டத்த மீற வேண்டிய அவசியமே இருக்காது. நன்றி நண்பர்களே!